தற்போதைய செய்தி. அதிமுகவில் மீண்டும் இணைந்த முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்போ மைத்ரேயனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக என்னென்ன நிகழ்வு இன்று நடந்தது? நம்ம முக்கியமா பார்த்தோம்னா, மைத்ரேயன் அவர்கள் அதிமுகவில் ஜெயலலிதா காலத்துல இருந்தாரு. அதுக்கு முன்பாக பிஜேபியில இருந்தாரு. மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் தெரியும்போது ஓபிஎஸ் நிலைப்பாட்டை எடுத்தார். தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்றார். அதே போல நாடாளுமன்ற தேர்தல் போது மீண்டும் பாஜக போய் வந்தார். இப்படி பல்வேறு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வந்தவர். இனிமே அதிமுகவில் தான் இருக்க போகிறேன் என்று சொல்லி வந்தார். அவருக்கு தற்போது அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் வேலுசாமி, கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாநகர மாவட்டத்தை சேர்ந்த அவருக்குமே அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அமைப்பு செயலாளர் பதவி. அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சின்னசாமி அவர்களுக்கும் அதே போல அமைப்பு செயலாளர் பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருக்குமான பொறுப்பும் மிக முக்கியமானதை பார்க்கப்படுது. அமைப்பு செயலாளராக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் அதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகளாக மாறிவிடுவார்கள். எல்லா முக்கியமான நிகழ்வுகளுக்கும் அவர்கள் பங்கேற்பார்கள். அவர்களுக்கான அழைப்புகள் கொடுக்கப்படும். அதற்கு அந்த பொறுப்பு தற்போது மைத்ரேயன், வேலுசாமி, அதே போல சின்னசாமி ஆகிய 3 பேருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சுபாஷ், கூடுதல் விவரங்களுக்காக.